அழகு சீரியல்ல சுரேஷ் அவங்க மாமா வீட்டுக்கு வந்துறாரு. பார்த்துட்டு எங்க அவள என்ன சும்மாவே விட மாட்டேனே. கொஞ்ச நேரம் அமைதியா இரு சுரேஷ். எதுவும் பண்ண வேண்டாம். இப்பதான் பிரச்சனை முடிஞ்சு மாமா, அத்தை எல்லாமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அவள பொறுமையா தான் கவனிக்கணும் அப்படின்றாங்க. உடனே சுரேஷ் கிளம்பி மேல போறாரு. போயிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கோம் உன் மனசுல? எதுக்காக எங்க அம்மா அப்பா இப்படி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஆளுக்கு அட்வைஸ் பண்றேன்ற பேர்ல என்ன டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க. நீங்க என்ன அடிக்க வந்தது உண்மை தானே? அந்த கிளாஸை நீங்க எடுத்து போடக்கூடாதா? அந்த வீட்ல நான் என்ன அடிமையாவா இருக்கணும்? நான் அந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கேன் தான். அதுக்காக நீங்க குடிச்ச கிளாஸ தூக்கி போடுறதுக்கும், இது பண்ணுறதுக்கும் நான் கிடையாது. அன்னைக்கு எச்ச பிளேட்ல வைக்க சொன்னத நீங்க வைக்க மாட்டேன். என் வீடு, என் உரிமைன்னு சொன்னீங்கல்ல. அந்த எச்சி எடுக்கிற அளவுக்கு நான் எதுவும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கோவம் வந்துடுது. உள்ள உடனே ரேவதி வராங்க. வந்துட்டு மதிக்கிட்ட பேசுறாங்க. எல்லாமே எங்க வீட்டுக்காரால தான் வந்துச்சு. அவர் சொல்லி தான் சுரேஷ் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னோடனே, அதுக்காக இவருக்குன்னு அறிவு இல்லையா அப்படின்றாங்க. போக போக சரியாயிடுவான். நீ தான் மதி வந்து அவனை கண்ட்ரோல் பண்ணி அவன் பாசத்துக்கு கொண்டு வந்து எல்லாத்தையும் அவனுக்கு புரிய வைக்கணும். அவனுக்கு இப்போ எதுவுமே புரிஞ்சிக்க முடியாத நிலமை இருக்குது எங்கள் வீட்டுக்காரர் சொல்லி கொடுக்கறதுனால அப்படின்னாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ரேவதின்னு சொல்லிட்டு குரலும் கொடுக்குறாரு. என்னங்க அப்படின் போது அந்த பொண்ணுக்கிட்ட எதுவும் போய் பேசக்கூடாது நீ. அது பாட்டு விடு. அதுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் செய்யணும். எதுக்கு தேவையில்லாமல் அதுக்கிட்டலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க நான் அட்வைஸ் தாங்க பண்ண. நீ எந்த அட்வைஸும் பண்ண வேணாம். நான் பார்த்துக்கிறேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரேவதி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அம்மா அப்பாவை தங்கராஜ் அவங்க வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. உட்கார வச்சு பேசுகிறாங்க. உங்கள் பொண்ணு பண்ணது தப்பு தான் இருந்தாலும் நாங்கள் மன்னிச்சிடுறோம். இனிமே அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அது பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு போங்க சொல்கிறாங்க. உடனே மதிய பார்க்க போகிறாங்க. நீங்கள் எப்படிப்பா இங்கே வந்தீங்கன்னா இந்தமாதிரி தங்கராஜ் தான் ஃபோன் பண்ணாரு அப்படின்றாங்க. சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க. என்னம்மா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேனா? எனக்குன்னு ஒன்று வரும்போது நான் கண்டிப்பாக பண்ணி தானேப்பா ஆகணும். அவங்க வீட்டில் நீங்கள் தானேப்பா கல்யாணம் பண்ணி வச்சிங்க, நான் வேணும்னு சொல்லுன்றாங்க. அவங்க அப்பா அம்மாவும் கிளம்பி போயிடறாங்க. சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க அதெல்லாம் வேணாம். அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கராஜ் அவங்க மாமனார் மாமியார் ஃபோன் பண்ணுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கா அந்த ராங்கி பிடிச்சவ அப்படின்றாங்க. இப்போதாம்மா அட்வைஸ் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் சரியா